Hello friends, welcome to my channel. நம்ம வந்து இப்போ கண்டினியூஸாக க்ரோஷே கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த க்ரோஷே கிளாஸில் உங்களுக்கு நான் சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே, டெரிபிள் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து அதில் சிங்கிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்னோமேன் எப்படி பண்ணலாங்கிறத தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒயிட் கலர் த்ரெட்டும் ஒயிட் கலர் உள்ளனும் எனி கலர்ஸ் ரெட் இல்லை க்ரீன் என்ன கலர் உள்ளன் இருக்கோ எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கு 2.5 நீடில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேஜிக் ரிங் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் எப்படி மேஜிக் ரிங் போடணுன்னு. இப்போ இந்த மேஜிக் ரிங் ஃபஸ்ட்டு போடுவோம். பாருங்கள், மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் போட்டு 13 டபுள் க்ரோஷே போட போகிறோம் நம்ம இதில். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 செயின் போட்டுட்டு இதில் 13 டபுள் க்ரோஷே போட போகிறோம். டபுள் க்ரோஷே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீடில் மேலே நூல் போட்டு லூப்லேருந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நீடில் மேலே நூல் போட்டாச்சு. திருப்பி இந்த ரிங்குள்ளே விடுறோம். வெளியே எடுத்தால் 3 லூப் இருக்கும். திருப்பி நீடில் மேலே நூலை சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக வெளியே எடுக்கிறோம், அப்புறம் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கிறோம். இதுதான் டபுள் க்ரோஷே நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாதிரி 13 டபுள் க்ரோஷே நாட் போட போகிறோம். இப்போ நான் 2 போட்டாச்சா, 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ மேஜிக் ரிங் போட்டு அதில் 13 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன நூலை வந்து இதுலேருந்து இழுக்கிறோம். இழுத்தா பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும் நமக்கு. இப்போ ஸ்லிப் நாட் போட்டு இந்த செயினில் ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போடுறோம்ல, அந்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். பாருங்கள், ஸ்லிப் நாட் போட்டு இந்த ரோ முடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ரோ. இதில் ஃபுல்லும் டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இப்போ திருப்பி எகைன் 1 2 செயின் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 போட்டாச்சு, இது 2வது. ஒவ்வொரு செயினுக்கும் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக அப்படி தான் ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடுவோம். அடுத்தடுத்து செயினில் அப்படியே ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு டபுள் க்ரோஷே போட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்போ செகண்ட் நாட்டில் எல்லாம் 2 டிசி போட்டோம். இப்போ இந்த போட்டிருக்க ஃபஸ்ட்டு போட்டுருக்குற அந்த 2வது செயினில் போட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, செயின் போடக்கூடாது. செயின் போடாமல் 1 2 3வது செயினில் நூல் போட்டு 3வது செயினில் உள்ளே விட்டு ஒரு டிசி போட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஒரு டிசி போட்டாது 3வது செயினில். இப்போ அதே 3வது செயினில் 1 2 அதே 3வது செயினில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி அந்த மாதிரி 7 டிசி டபுள் க்ரோஷே ஒரே நாட்டில் 7 போடுறோம். அந்த 3வது செயினில் விடுறீங்களே, அந்த 3வது செயின்லேயே திருப்பி போட்டு ஒரு 7 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். இப்போ 3 போட்டுட்டேன். 4 5 1 2 3 4 5 6
7 சரிங்களா. அதே இடத்துல நம்ம ஒரு 7 டிசி போட்டுட்டோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா பக்கத்துலேயே ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு எஸ்சி சிங்கிள் குரோஷே, செகண்டில் ஒரு ஹெச்டிசி ஆஃப் டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் 2 எஸ்சி போட்டுக்கோங்க, 2 டிசி. அதுக்கு அடுத்த நாட்டில் 2 டபுள் குரோஷே 2 போட்டுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட்டு, ஒரு ஹெச்டிசி, அப்புறம் வரதுலெல்லாம் 2 டிசி டபுள் குரோஷே. ஒவ்வொரு நாட்லேயும் 2 டபுள் குரோஷே போடுங்க. முடிக்கும்போது நம்ம இப்படி தான் முடிப்போம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் குரோஷே போடுவோம், ஹெச்டிசி போடுவோம். போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை முடிச்சிடணும். இந்த இடத்த ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். முடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், முடிச்சிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஆல்ரெடி நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்லிப் நாட் போட்டு இப்படி முடிச்சு வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்னோமேனுக்கு நம்ம ஒரு மஃப்ளர் ரெடி பண்ணணும். மஃப்ளருக்கு நம்ம என்ன பண்ணால் ஒரு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இப்படி இழுத்துருங்க. பக்கத்தில் நாட்டில் போட்டு எடுத்து கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்குது. இப்படி போட்டாச்சு நம்ம சரிங்களா. இப்படி போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மஃப்ளர் பண்ணுறதுக்கு ஒரு 25 செயின் போட்டுக்கோங்க. 25 செயின், அதில் எல்லாமே ஒரு எஸ்சி போட்டு முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து அந்த ஸ்னோமேனுக்கு மஃப்ளர் பண்ண போகிறோம். அதுக்கு 25 செயின் போடுறோம். 1 சில டைம் நூல் சிக்கிடும். 1 சரிங்களா. 25 செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 25 செயின் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு, எப்போவுமே செயின் போட்டு ஒர்க் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு செயினை விட்டுறணும். விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் செயின்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக எஸ்சி போட்டுருங்க. இந்த ஸ்னோமேனோட மஃப்ளருக்கு பாருங்கள், செயின் லூப்பில் உள்ளே போடுறோம், வெளியே எடுக்கிறோம், 2 லூப் வெளியே எடுக்கிறோம். எஸ்சி ஆல்ரெடி இந்த சிங்கிள் குரோஷே நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். இது ஃபுல்லாக இப்படியே நம்ம பின்னி வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா 25 செயின்லேயே நம்ம சிங்கிள் குரோஷே போட்டு இப்படி ஒரு மஃப்ளர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு மஃப்ளர் ரெடி. ரெண்டாவது கேப் ரெடி பண்ணணும். கேப்புக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் எப்பவும் போல் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு தான் ஆரம்பிக்கணும். பார்த்திங்கன்னா 2 செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேயே 2 செயின் போட்டுட்டு சிங்கிள் குரோஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். இப்படி வந்துடும். இப்படி வந்த அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு திருப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே
2 இங்கே 2 எஸ்சி இருக்கும், அந்த 2லேயும் 2 எஸ்சி. இப்போ சிங்கிள் க்ரோஷே ஒவ்வொரு நாட்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. பாருங்கள், இழுத்துட்டு டைட் ஆயிடுச்சு. 2லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து அந்த ஸ்னோமேனோட கேப் போட்டுட்ருக்கோம் நம்ம, சரிங்களா? இப்போ 2 4 ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இதுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் ஒரு எஸ்சி போட்டுருங்க. போட்டுட்டு செயின் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு 6 வரும். 2 எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருங்க. 3 4 5 6 வரும். பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும், சரிங்களா? இதோட இதை நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அது கேப்புக்கு இன்னி கொஞ்சம் மேலே அந்த ஒயிட் கலர் ஜாயின் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது முடிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து என்ன பண்ணலான்னா ஒயிட் த்ரெட் எடுத்துக்கலாம். ஒயிட் த்ரெட் எடுத்துகிட்டு 2 செயின் போட்டுக்கலாம். அதாவது எங்கேருந்து ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜாயின் பண்ணுவோம், இந்த இடத்துலேருந்து, சரிங்களா? எடுத்து ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3லேயும் என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேயே இந்த நாட்டில் தான் போட போகிறோம். இதுலேயே வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷே ஒரு 3 லைன் போட்டுக்கலாம். ஒரே அந்த இது லூப்பில் தான் போடுறோம். போட்டுருங்க. 3 போட்டுட்டு, இல்லை இந்த மாதிரி போட வேண்டாம், இது பாருங்கள். அதாவது செயின் போட்டிங்க இல்லையா, செயின் போட்டுட்டு அதே லூப்பில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் விட்டு எடுத்துருங்க, அது அப்படியே வச்சுக்கோங்க. திருப்பி அதே இடத்துல விட்டுட்டு 2 லூப்லேருந்து எடுத்துருங்க. 3வது இப்போ விட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்தி இப்படி போட்டுருவோம். இது எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லூப்பில் விட்டு எடுத்துட்டு இந்த லூப் அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா இப்படி வரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் இதுக்கு போட்டாச்சு. அவரோட கேப்பு, மஃப்ளர், அப்புறம் சும்மா ஒரு செயின் போட்டு டபுள் எஸ்சி போட்டு ஒரு சின்ன வாய் இது ஸ்னோமேனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபெவிகால் வச்சு இந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டுட்டிங்கன்னா, ஃபெவிகால் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே இதில் ஸ்டிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணி வைங்க, நல்லா அமுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 குட்டி குட்டி கருப்பு பாசி வச்சுருக்கேன், சும்மா பீட்ஸ் தான், பிளாக் பீட்ஸு. அதில் இது ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
நான் எல்லாம் ட்ரை ஆகணும். உங்களுக்கு ட்ரை ஆனால் தான் ஒட்டும். பாருங்க, இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் இது ஒட்டிக்கும். இதுக்கிடையில் நம்ம இதோட மஃப்ளர் இருக்கு இல்லைங்களா, மஃப்ளர் எடுத்து இப்படி ஒட்டிடலாம். அவரோட மஃப்ளரை இதில் ஒட்டிடலாம். ஏன்னா இது ட்ரை ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி கேப்பை ஒட்டுங்க. ஒட்டிட்டு இது பண்ணிக்கலாம். மூக்கு செஞ்சுருக்கேன் குட்டியாக. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது இது ட்ரை ஆகணும். உங்களுக்கு ட்ரை ஆகி காஞ்சிடணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் இது காஞ்சிரும். இடையில அவரோட அந்த வாய் வச்சிட்டோன்னா நம்ம ஸ்னோமேன் வந்து ரெடி ஆகிடும். பாருங்க, நீ ட்ரை ஆகலை. இதெல்லாம் ட்ரை ஆனவுன்னு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்னோமேன் தெரியும்னெல்லாம். பாருங்கள், இப்படி இருக்கும். ஆல்ரெடி இப்படி ஒன்று இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்னோமேனுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எனக்கு ட்ரை ஆகலை. ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டால் பண்ணலாம். இதெல்லாம் ரிட்டன் கிஃப்டாக இது மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்களே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், பை பை.